அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். நக்கல் நையாண்டி சமூகத்தை பற்றின பார்வைன்னு பின்னி எடுத்த பெர்னாட் ஷாவோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஜோன் ஆஃப் ஆர்க் என்னும் வீர பெண்மணியை இங்கிலாந்து தேசத்தவர் திட்டமிட்டு கொன்றதாக வரலாறு சொன்ன பொழுது அவரவரின் பார்வையும் சரியே அப்படிங்கிற தொனியில் ஒரு நாடகம் எழுதினார். அது அவருக்கு நோபல் பரிசு மற்றும் ஆஸ்கர் விருதை வாங்கி தந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சாதனைங்க. நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதும் அவருக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு நோபல் பரிசு ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விருதையும் நானே எனக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு இவர் சொல்ல, இது நீங்கள் எழுதிய ஜோன் ஆஃப் ஆர்க் நாடகத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆப்போசிட்டில் இருந்தவங்க. அது போன வருடம் எழுதியது. உயிருக்கு தண்ணீரில் மூழ்கி போராடி கொண்டிருந்தவனுக்கு கரை சேர்ந்ததுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் தர்றது போல் இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விருதை வாங்கிக்கவே இல்லைங்களா ஷா. வந்த பணத்தை கூட இலக்கிய பணிகளுக்கு கொடுத்துட்டாருங்களாம். ஷேக்ஸ்பியரை விட எனக்கு வார்த்தையில் ஆங்கிலத்தில் அதிகம் தெரியும் அப்படின்னாருங்களா அவர். அது உண்மைதான். அதே போல் அவரை விட என் எழுத்து மேலானது அப்படின்னு சொல்லுவாருங்களாம். பல ஷேக்ஸ்பியர் காதலர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவர் மேலே அப்படி உயிராக இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க ஷாவை அசிங்கப்படுத்த ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாருங்களாம். ஷா பல வரிகளை சீரியஸான முகத்தோடு படிக்கிறாரு, வாசிக்கிறாரு. யாருமே கை தட்டலை. முடிஞ்சதும் ஷா சொன்னாருங்களாம், இதுவரை நான் பேசியவை ஷேக்ஸ்பியரின் வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக இறங்கி போனாருங்களாம். என்னுடைய புத்தகங்களை பாடமாக வைத்து பிள்ளைகளை சாகடிக்காதீர்கள், அப்புறம் ஷேக்ஸ்பியர் போல என்னையும் அவர்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாருங்களாம். என்ன ஒரு நக்கல் நையாண்டி பார்த்தீங்களா? அறிவாளிகள் எல்லாமே, அதுவும் அதிபுத்திசாலிகள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க போல், நம்ம ஜெயகாந்தன் மாதிரி இல்லைங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் வெஸ்டர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.